ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 28 வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்று கிரக நிலைகளில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைமுக்கு காலை நேரத்துல கிரகணம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம கன்ஃபியூஷனே வேண்டாம். எப்பவுமே சந்திரன் ராகுடனும் சூரியன் கேத்துவுடனும் இந்த கிரகண அமைப்பு இருந்தாலே இது 3 மாதங்களுக்கு நமக்கு பூமியை தாக்கும். ஸோ உலக அளவில் நம்ம ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னா அடுத்த 3 மாதங்களுக்கு இந்த கிரகண தோஷத்தினால் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அதே மாதிரி அரேபியன் கண்ட்ரீஸ், இங்கே எல்லாமே இயற்கையினால் ஏற்படக்கூடிய அழிவுகள் அதிகமாக இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம தயாராக தான் இருக்கணும். அதனால இந்த கிரக அமைப்புல கிரகத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல அமைப்பு இது கிடையாது. நமக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக ரீதியாக ஆலய வழிபாடுகளும் இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட கிரக பரிகாரங்களும் செய்யும் பொழுது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு சந்திர பகவான் ராகுடன் சேர்ந்திருக்கிறார். மேஷ ராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் கேத்து, தன லாபங்கள் உண்டு. இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை நீங்க வழிபாடு செய்யலாம். அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உயர் அதிகாரிகளிடத்தில் பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடையும். மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று மேஷராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று மனதில் மிகவும் சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ராசிநாதன் சுக்கிரன் நமக்கு நீச்சம் பெற்று இருந்தாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் திருப்தியையும் ஒரு விதமான சந்தோஷத்தையும் கொடுக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று ஆரோக்கியமான நாளாக அமைகிறது. பல மாதங்களாக இருந்து வந்த மன சுமை குறையும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பலவிதமான போராட்டங்கள் முறியக்கூடிய நாளாக அமைகிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு வெற்றியை தருவார். பல விஷயங்கள் நமக்கு இன்று மனதிற்கு ஒரு நல்ல திருப்தியை தரக்கூடியதாகவே அமையும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு சிறந்தது. கடகராசி நேயர்களுக்கு குரு பகவான் ராசியிலேயும் 8ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு தீர்வு உண்டு. அரிசி தானம் சிறந்தது. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று சூரியன் புதன் கேத்துவின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கலாம். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்று அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதமாக இருந்து வந்த ஒருவித மனக்குறைகள் விலகும். இன்று சிம்மராசி நேயர்களுக்கு பெண் தெய்வ ஆலய வழிபாடுகள் சிறந்தது. கன்னிராசி அன்பர்களுக்கு மனக்கலக்கங்கள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு. 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் எதிரிகளின் தொல்லைகள் இருக்காது. இன்று வெள்ளிக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றுவதனால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல ஒரு அனுகூலமாக அமைகிறார். இன்று வெள்ளிக்கிழமை மாலை நேரம் நல்ல செய்திகள் உண்டு. நவக்கிரக வழிபாடுகளும் மற்றும் அன்னதானங்களும் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நன்மையை தரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல மாதமாக இருந்து வந்த ஒரு மன போராட்டங்கள் குறையும். இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் நடக்கும். பல நாட்களாக பேசாதவர்கள் மீண்டும் பேசுவதும், சொத்து தகராறுகள் சம்பந்தப்பட்டதில் உங்களுக்கு மனக்குறைகள் விலகும். இன்று பல மாதங்களாக உங்களினுடைய இழுபறி நிலைமைகள் மாறும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பொன் பொருள் சேரக்கூடிய நாளாக அமைகிறது.
உற்றார் உறவினர்களால் இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அனுகூல பலனை கொடுப்பார். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று 2ஆம் இடத்தில் சந்திரனும் 8ஆம் இடத்தில் சூரியனும் அமைந்திருப்பது நவக்கிரக தோஷங்கள் உண்டு. மகர ராசி நேயர்கள் இன்று நவ கிரகங்களையும் வழிபாடு செய்து தீபம் ஏற்றி அரிசி தானம் செய்ய சந்திரன், சூரியன் மற்றும் மற்ற கிரகங்களினால் ஏற்படக்கூடிய குறைகள் தீரும். சப்தமத்தில் குரு பகவானின் பார்வை இருப்பதனால் ஓரளவுக்கு ஒரு மன நிம்மதி இருந்தாலும் அலுவலக ரீதியாக குழப்பங்களும் மற்றும் குடும்ப ரீதியாக சின்ன சின்ன வருத்தங்களும் இருக்கலாம். கும்பராசி நேயர்களுக்கும் இன்றைய நாளில் நவகிரக தோஷங்கள் உண்டு. கிரகண தோஷமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளில் கும்பராசி நேயர்களுக்கு இன்று குறிப்பாக தானங்கள் செய்வது மிகவும் முக்கியம். நவதானியங்களை பசுமாடுகளுக்கு உணவாக கொடுக்கவும், மேலும் அன்னதானங்கள் செய்ய கிரக தோஷங்கள் தீரும். கும்பராசி நேயர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். மீனராசி நேயர்கள் இன்று பல மாதமாக இருந்து வந்த மீனராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் இன்று உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுப்பார். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு. ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். பல நாட்களாக இருந்து வந்த ஒருவித மன போராட்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல முடிவு உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். இன்றைக்கு பிறக்கும் குழந்தைகளின் ஜாதகம் கிரகண தோஷமாக அமையுமா? இன்னைக்கு இங்கே பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா கிரகண தோஷங்கள் பாதிப்புகள் இருக்கும். அவ கிரகண தோஷ நிவர்த்தி பண்ணிக்கணும். இந்த கிரகண தோஷ நிவர்த்தி சர்ப்ப ஆலயங்கள்ல, அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய சர்ப்ப காவுல எல்லாம் சூப்பரா பண்றாங்க. அந்த கிரகண தோஷத்திற்குன்னே உண்டானதை பண்றாங்க. அந்த மாதிரியான பரிகாரங்களை இந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பண்ணணும். இதுல நிறைய இப்ப கிரகண தோஷ நிவர்த்தினே இருக்கு. அந்த சர்ப்பங்களுக்கு உண்டான வழிபாடுகளும். இது எதற்காக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும். இதுக்கெல்லாம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸ்கின் வரும், கண்ணு வரும், இல்லைன்னா காது, தொண்டை, மூக்கு அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதனால இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை இந்த குழந்தைங்க இந்த டேஸ்ல பிறந்தது அப்படின்னு சொன்னா கிரகணத்துல கண்டிப்பா அந்த சர்ப்ப சாந்தி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய குழப்பங்கள் என்னன்னா, ராகு கேத்து தோஷமா, ராகு கேத்து பரிகாரமான்னு கேட்பாங்க. ராகு கேத்து தோஷ நிவர்த்திங்கிறது வேற, கிரகண தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது வேற. அதனால உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.